ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரீனா ஆர்ஜே விலாக்ஸ். இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா ஆனியன் போண்டா பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்க டாடி செய்யறது ஸ்பெஷலா இருக்கும் ஆனியன் போண்டா. எங்க டாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். யூட்டா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாடி. ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு ரீனா ஆர்ஜே பிளாக்காக வந்து ரீனாக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன். நான் வெங்காய போண்டா செய்யறேங்க. அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. அது பிறகு நீங்கள் செய்து வீட்டில் எல்லாரும் சாப்பிடுங்க. வாங்க இப்பொழுது வீடியோக்குள் போகலாம். வெங்காய போண்டா அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மசாலா போண்டா. இந்த மசாலா போண்டாமல் வெங்காய போண்டா ரெண்டும் ஒன்று நாங்கள் ஒன்று செய்ய வேண்டிய முறை என்னன்னு நான் சொல்லுவேன். இது ஃபஸ்ட்டு எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் இது கடலை மாவு. கடலை மாவு நம்ம எவ்வளோ தேவை அவ்வளோ போடலாம். அதாவது ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கடலை மாவு, இந்த மாவு அரிசி மாவு. இது கொஞ்சம் ஆப்ப சோடா கொஞ்சம் பண்ணலாம். இது சால்ட் நம்ம எவ்வளோ தேவை அவ்வளோ பண்ணலாம். இது வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். வெங்காயத்தை அரைச்சிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு வாங்க போண்டா செய்வது எப்படி வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 1/2 kg கடலை மாவு, இது 1/4 kg கடலை மாவு. இது கூட கொஞ்சம் ரவை போடணும். அப்போ முறைப்பொறுத்து 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இஞ்சி பூண்டு மிக்ஸி கொஞ்சம் அப்போ சொல்ல கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு. அப்புறமா நம்ம 10 வேணும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கணும். மாவெல்லாம் போட்டு மாவு அது தண்ணி ஊற்றி இவ்வளோ கட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம போண்டா எண்ணெய்க்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காய்ச்சி இல்லைன்னு பார்க்குறேன். நான் எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சுங்க. போடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் வேணுங்க. வெந்துட்டு அப்படியே திருப்பிடுங்க. ஒன்று திருப்பி பண்ணுங்க. அப்பா செஞ்ச போண்டா எண்ணெயில் வெந்து இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஆயினாலும் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட், இப்போ போண்டா நல்லா ப்ரௌன் ஆகிடும். சாப்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கடையிலேருந்து வெளியே எடுத்துடணும். எவ்வளோ ப்ரௌன் ஆகிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட், எப்படி இருக்கு பாருங்க. நல்லா ப்ரௌனாக இருக்கு பாருங்க. டாடி செஞ்சுக்கிற போண்டா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்றேங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியா ஸ்பைசியா சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில்.
இதே மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் போண்டா சேர்ந்துட்டுங்க, அது எப்படி இருக்குதுன்னு ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறோங்க. டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. ஃபுல் வீடியோ பார்த்தா உங்களுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீனா ஆர்ஜே விளாக்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டன் பிரஸ் பண்ணாத மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.